நான் டிரைவர் பேசுறேன் மேடம். திவ்யாவை பிக்கப் பண்ணியாச்சா? அங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். என்ன? திவ்யாவை ஐயா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரா மேடம். யார் சொன்னது உனக்கு? வாட்ச்மேன் தான் சொன்னாங்க மேடம். நான் ஸ்கூல்ல இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேன் அவர் கூட அனுப்ப கூடாதுன்னு. அப்புறம் அவங்களும் அதே தான் சொல்றாங்க மேடம். ஐயா கூட்டிட்டு போயிட்டாரு. அப்பா என்ன சொன்னீங்கல்ல, அப்புறம் என்ன? அப்பா அது இருக்கட்டும். இங்க பாருங்கப்பா என்ன ஹலோ, ஒன் நடக்குது. மினிட். என்னம்மா? முதல்ல நீங்க போனை கட் பண்ணுங்க. ஓகே, ஐ வில் கால் யூ லேட்டர். அப்பா திவ்யாவை ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரா? டிரைவர் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. என்னம்மா, இதுக்கு முன்ன வீட்டுக்கு வந்தாரு, நான் எவ்வளவு புத்திமதி சொன்னேன், நான் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் என் பேச்சை கேட்காம கூட்டிட்டு போனா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? அப்போ உங்களாலதான் நான் போலன்றத நீங்க தான் வேணும் டிரைவரை மட்டும் அனுப்பிச்சீங்க. அவர் ஏதோ பிளான் பண்ணி தான் அப்படி எல்லாம் பண்றாரு. ஆடாவும் பிளான் அது புடலங்க ஆகுது. சும்மா இருமா, இப்ப போன்ல பிடிக்கிறேன் பாரு. என்னப்பா? இரு இரு இரு, அவசரப்படாது. என்ன எடுக்கலையா? இருமா, இப்படி அவசரப்பட்டா எப்படிமா? ஏதாவது வேலையில இருப்பாரு, சும்மா இருமா. எடுக்கல எடுக்க மாட்டாரு. அவர் என்னையும் திவ்யாவையும் பிரிக்க பாக்குறாருப்பா. என்ன பிரிக்க பாக்குறாரு? எப்படி பிரிப்பான்? வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போயிருக்கான். வா, ரெண்டு பேரும் போறோம். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துலாம். வா வாமா. திவ்யா குட்டி, உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம்ஸ், உனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? அப்பா, எனக்கு அம்மா வேணும்பா. அம்மா தானே இத்தனை நாள் என்ன தேட விட்டா, அவளை நான் பாத்துக்கிறேன். இந்த நீ சாக்லேட் சாப்பிடு. அம்மா திட்டுவாங்கப்பா. திட்டினாங்கன்னா நான் வாங்கிக்கிறேன். இனிமே நீ இங்க தானே இருக்க போற, ஒரு கை பார்த்துடலாம். அப்பா அம்மா? அம்மா சொல்றேன். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. திவ்யாவுக்கு அப்பா பிடிக்குமா இல்ல அம்மா பிடிக்குமா? எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். வெரி டிப்ளமேட்டிக் ஆன்சர். அம்மா இங்க வருவாங்களான்னு கேட்டேன்ல. திவ்யா, நீ இங்கே இருந்தேனா உங்க அம்மா நிச்சயமா இங்க வந்துருவா. வந்துருவாங்களாப்பா? அஃப்கோர்ஸ் வந்துருவா. இந்த சாக்லேட் சாப்பிடு. பாப்பா, என்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. நான் கீழே போய் யார் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க இரு, கீழே வந்துடாத. சரியா? சாப்பிடு, ஐஸ்கிரீம் சாப்பிடு. வாங்க மாமா. வா பிரியா, உள்ள வா. நடிக்காதீங்க மாப்பிள்ள. திவ்யா எங்க? திவ்யா திவ்யா மாப்பிள்ள, மரியாதையா திவ்யாவை எங்களோட அனுப்பிச்சு வைங்க. மாமா, அவ எனக்கும் பொண்ணுதான். அவ வீட்டில் தானே இருக்கா. இனிமேல இங்கே தான் இருப்பா. வேணும்னா உங்க பொண்ணு இங்கேயே வந்திருக்க சொல்லுங்க. என்ன, என் பொண்ணு சொன்ன மாதிரி அதிகாரம் உங்க கையில இருக்குன்னு மிரட்டுறீங்களா? மாமா, நீங்க அப்படி நினைச்சா என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. என் பொண்ணு என் பொண்டாட்டியை என் கூட இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். அது என் உரிமை இல்லையா? மாப்பிள்ள, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னை பத்தியும் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அம்மா, திவ்யா திவ்யா வா. வாமா குட்டிமா, வா. அம்மா கிட்ட போ. அம்மா கூப்பிடுறா பார். வா திவ்யா வா. வாமா. திவ்யா,
உங்க அம்மா கூப்பிட்டு நீ போயிட்டேன்னா உங்க அம்மா இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டா. நீ உள்ள போயிட்டேன்னா அம்மா தன்னால வருவாங்க. நீ உள்ள போ போ. மாப்பிள்ள, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இத்தனை நாள் உங்க பொண்ணு பண்ணதை இன்னைக்கு ஒரு நாள் நான் பண்ணதுக்கு இவ்வளவு கோச்சுக்கிறீங்களே, அப்ப ஏன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோன்னு யோசிச்சு பாத்தீங்களா? மாமா, நான் சண்டை போட ஆசைப்படல. நான் இப்பவும் சொல்றேன், பிரியா கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். பிரியாவுக்காக இந்த வீட்டு கதவு எப்பவும் திறந்திருக்கும். அவ எப்ப நினைச்சாலும் இந்த வீட்டுக்குள்ள வரலாம். முடிவு அவ கையில தான் இருக்கு. அப்பா, என்னப்பா அம்மா பாத்துட்டு அம்மா அம்மா, இருக்கீங்க? இரு இரு இரு. இப்ப கூட நான் உள்ள போய் பிரச்சனை பண்ணி திவ்யாவை கூட்டிட்டு வர முடியும். ஆனா திவ்யா முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாதுமா, அது நல்லா இருக்காது. அப்பா, என்னால திவ்யா எல்லாம் அம்மா. இருக்க முடியாது. இத பார், அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? உனக்கு திவ்யா வேணும் அவ்வளவுதானே? அவளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன நம்பு. வாமா வா வா திவ்யா. வாமா வாமா வா ப்ளீஸ். வாமா, நான் இருக்கேன்ல, நான் சொல்றேன்ல. வண்டியில ஏறு, ஏறுமா. டிரைவர், வண்டி எடு. சொல்லுங்க சார், யார் உங்களை வீட்டு விட்டு வெளில வர சொன்னது? இப்படி தனியா தங்க சொன்னது? எங்களை யாரும் வரசல பிரசன்னா, நாங்களே தான் வந்தோம். எதுக்கு? ஏம்பா, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகணும்ல? அதுக்கும் நீங்க வீட்டு விட்டு வெளில வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? இந்து அந்த வீட்ல இருந்தா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு, அப்படியே கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் இந்து மறுபடியும் அந்த வீட்ல இருந்தா 4 பேர் தப்பா பேசுவாங்க, நீங்களே மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த வீட்டு விட்டு வெளில வந்தீங்களா? இத்தனை நாள் நீங்க அந்த வீட்ல இருந்துட்டு கல்யாணம் நடக்க போற நேரத்துல நீங்க அந்த வீட்டு விட்டு வெளில வந்தா எனக்கு தான் அசிங்கம். பாவம் இந்து, அவ வாழ்க்கையில நடக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. இப்ப அவளே காரணம் காட்டி மறுபடியும் நீங்க அந்த வீட்டு விட்டு வெளில வந்தீங்கன்னா அவ மனசு இன்னும் கஷ்டப்படும்ல? மாமா, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எங்களுக்கு அதுவே போதும். இத்தனை நாள் வரைக்கும் நாங்க அங்கதானே இருந்தோம். என்னைக்கு இருந்தாலும் வெளியில வந்துதானே ஆகணும். வெளியில வரதுதான் நாகரிகம். உங்களுக்கு வேணா அது நாகரிகமா இருக்கலாம், ஆனா எனக்கு அது கேவலம், அசிங்கம். நீங்க 2 பேரும் தயவு செய்து உடனே கிளம்பி என் கூட வீட்டுக்கு வாங்க. என்னப்பா இது? நாங்க என்ன ஊரை விட்டா போயிட்டோம்? கொஞ்சம் உங்களை விட்டு ஒதுங்கி இருக்கோம், அவ்வளவுதானே. நீ நினைச்சா எங்களை ஓடி வந்து பார்க்கலாம், நாங்க நினைச்சா உன்னை வந்து பார்க்க போறோம். இதை ஏன்பா பெருசு படுத்துற? இத்தனை நாள் எல்லாரும் ஒன்னா தானே இருந்தோம், கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம எல்லாரும் அப்படியே தான் இருப்போம். அதுக்கு நான் கேரண்டி. பிரசன்னா, நீ சொல்றதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. நான் அண்ணன்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு தானேப்பா வந்தேன். இது பாருங்க அத்தை, எனக்கு ஒன்றும் நாளைக்கே கல்யாணம் நடக்க போறது இல்லைல்ல. கல்யாணம் நடக்கும் போது அப்ப பாத்துப்போம். இப்ப கிளம்பி வாங்க. மாமா, உங்க கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நாங்க வீட்டை விட்டு வெளியில வந்தோம்னா வந்தவதான் எங்களை வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டான்னு அவங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். எதுக்கு மாமா? வந்தது வந்தாச்சு. நமக்குள்ள எந்த மனஸ்தாபமும் இல்லைன்னு நமக்கு தான் தெரியுமே. விடுங்க. சரி, அப்போ நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்க போறீங்க இல்ல? கோவப்படாத பிரசன்னா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. வசந்தி சாப்பிட்டாளா? பக்கத்துல போனாலே எரிஞ்சு விடுறாங்க. பட்னி கிடந்து செத்துருவா போல இருக்கு. எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட வைமா. முடியலங்க, என் பேச்சதான் அவ கேட்கறதே இல்லையே. நீங்க வேணா அவளை போய் கூப்பிட்டு பாருங்க. அம்மா அம்மா அம்மா.
அப்பா, நீங்க 2 பேரும் எவ்வளவு நொறுங்கி போயிருப்பீங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. இங்க யாரும் எந்த உறவு முறையும் கொண்டாடிட்டு வர வேண்டாம். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இரு லட்சுமி, அவசரப்பட்டு வார்த்தையை கூட்டிடாத. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. அதே மாதிரி நீங்களும் யார்கிட்டயும் பேச வேண்டாம். சரி, நான் வசந்தியோட பேசிக்கிறேன். நில்லு. ஆடு பகை குட்டி உறவா? உன்னை நான் வெளியில போன அப்பவே சொல்லிட்டேன். இல்லம்மா, நான் அவளோட பேசணும். நில்லு. நான் பாட்டு சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருந்தா? வேண்டாம் லட்சுமி, ப்ளீஸ். என்னங்க சொல்ல சொல்ல அவ பாட்டு போயிட்டே இருக்கா? உட்காரு. வசந்தி, இருக்கேனா இல்ல செத்துட்டேனான்னு பாத்துட்டு போலான்னு வந்தியா? வசந்தி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. கல்யாண மண்டபத்துல அந்த சூழ்நிலையில என்னால ஒண்ணும் சொல்ல முடியலமா. நீயும் கேக்குற நிலைமையில இல்ல. அதான் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட போறவர்னு தெரிஞ்சும் அவரை சுட்டு தள்ளிட்டியே. வசந்தி, வசந்தி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. குமரன் தான் நீ வந்து லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிருக்க அப்படின்னு நினைக்கிற பாரு, அந்த அந்த சாய்ஸே தப்புமா. எனக்கு அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணம் நடக்காம நிறுத்தி இருப்பேம்மா. கடைசி நிமிஷத்துல தெரிஞ்சதுனாலதான் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டி வந்துருச்சு. போய் அப்படி அவர் மேல உனக்கு சந்தேகம் இருந்தா அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே. ஏன் அவரை சுட்டு கொன்ன? ஏன் அவரை சாகடிச்ச? உனக்கு என்ன தெரியுமா வேணும்? தங்கச்சி வாழ்க்கைன்னு கூட பார்க்காம அக்கா ஏசிபி ரேகாக்கு கடமை தான் முக்கியம், அதனாலதான் சுட்டு கொன்னாங்க அப்படின்னு 4 பேர் உன்னை பார்த்து பேசணும். நீ மெடல் வாங்கி குத்திக்கணும். ஆஹா ஓஹோன்னு பத்திரிக்கையில உன்னை பத்தி எழுதணும். அந்த அல்ப சந்தோஷத்துக்காக தானே என் குமரனை நீ சாகடிச்ச? சொல்லு, அதுக்காக தானே சாகடிச்ச? வசந்தி, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தா 1000 குழந்தைங்க செத்து போயிருப்பாங்கம்மா. போலீஸ்காரியில அத செய்யறதையும் செஞ்சுட்டு ஏதோ ஒரு கதையை ஜோடிக்கிற. ஏன் குமரனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மரியாதை இங்கிருந்து போயிடு. வசந்தி, கனவு என் மூஞ்சில முழிக்காத, போ.
தொலைத்திடு பகை